சங்கதி என்ன குண்டானங்கிட்ட ஒரு சின்ன ஓட்டை இருக்கா அரைச்சி விடு. ஆமாம் ஓட்டை இருக்கா? சின்ன ஓட்டையாக இருக்குது. அரைச்சிடுவோம். அவ்வளோதானே, வேறு எதுவும் ஓட்டையாக இருக்கா? இந்த வாலி ஒன்று இருக்குது, அதையும் சேர்த்து அரைச்சி விடு. ஓட்டையாக இருக்கா? ஆமாம் 2 ஓட்டை இருக்குது. சரிம்மா, அடைச்சிட்டு வந்து தரேன். சரி, அவ்வளோதான் பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம எதிர்த்து விட்டோம்மா. நான் அந்த பக்கமாக போகையில் 2 பாத்திரம் ஓட்டையாக இருக்குது, கொஞ்சம் அடைச்சி தர முடியுமான்னு கேட்டாங்க. சரி கொடுங்கம்மான்னு நானும் வாங்கிட்டு வந்தேன். அன்னக்கூடையும் ஒரு வாளியும் இருக்குதுங்க. இதில் நம்ம இருக்கிற சின்ன சின்ன ஓட்டை தான் இருக்குது. இதை நம்ம எப்படி அடைக்கலான்னு பார்க்கலாம். அடைச்சி அவங்கக்கிட்ட திருப்பி கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அன்னக்கூடையை ஓட்டை அடைச்சிட்றேங்க. நான் ஏற்கனவே கடாய் எப்படி ஓட்டை அடிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா போய் பாருங்கள். அடுத்து இது நம்ம அன்னக்கூடை தாங்க ஓட்டை அடிக்கிறோம். அடுத்து சாப்பாட்டு பானை, சோத்து பானை ஓட்டை அடிக்கிறது எப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். இது ஓட்டை அடிக்கிறதுல இது ஒரு 3வது வீடியோங்க. இது அன்னக்கூடையும் வாளியும் இன்றைக்கி நம்ம ஓட்டை அடிக்கிறோம். அன்னக்கூடையை அடிச்சுட்டு நம்ம ஓட்டை அடிக்கும்போது கொஞ்சம் நெளிய தான் செய்யும். அதை நம்ம ஒடுக்கு எடுத்து திருப்பி கொடுத்துர்லாங்க. இப்போது வாளியில் ஓட்டை அடைச்சாச்சு. இதை நான் ஒடுக்கு எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். அதான் நெளிப்பு இருக்கு இல்லையா, அந்த நெளிப்பு எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். அடுத்து வாளி இருக்குதுங்க. வாளியில் சின்ன ஹோல் தான், 2 ஹோல் தான் இருக்குது. அதையுமே நம்ம அடைச்சிடலாம். இதில் நம்ம இப்போ அன்னக்கூடைய ஓட்டை அடைச்சாச்சு. அதை சரியும் பண்ணிட்டேன். இப்போ வாளியை கட்டுறேன் பாருங்கள். வாளியில் ரொம்ப பெரிய ஓட்டையெல்லாம் இல்லை, சின்ன ஓட்டை தான் இருக்குது. உங்கள் வீட்டில் சுத்தியில் இருந்தாலே போதும், நீங்களும் ஓட்டை எடுத்துடலாம். ஓட்டையை அடைச்சிட்டு இந்த மாதிரி நெளிப்பு எடுத்துடலாம். பருப்பு கடையிற மத்து இருந்தால் கூட நெளிப்பெல்லாம் எடுத்துடலாங்க. நீங்கள் உள்ளே வச்சு பருப்பு கடையிற மத்தில் அந்த கொண்டை மாதிரி இருக்குல்ல, அந்த கொண்டை இருக்கிற பகுதியை வச்சு உள்ளே வச்சு நம்ம லைட்டாக அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெளிப்பு சரியாயிரும். நான் இந்த கரவையிலே நெளிப்பு எடுத்துருவேன். அவ்வளோதானங்க. இப்போ நான் இதே மாதிரியே வாளியிலையும் உங்களுக்கு செஞ்சு கட்டுறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுலபமான பொருட்களை வச்சு ஈஸியாக ஓட்டையெல்லாம் அடைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தியல் இருந்தால் உள்ளே கூட தட்டினீங்கன்னா இந்த மாதிரி நெளிப்பு சரியாயிரும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், தண்ணி மூக்கிற வாளி தாங்க, கைப்பிடியோடு இருக்கக்கூடிய வாளி. இதுலேயும் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. இதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு ஓட்டை இருக்குது. இந்த 2 ஓட்டையுமே நம்ம இன்றைக்கி அடைக்க போகிறோம். வாளியும் ஈஸியாக அடைச்சிடலாம், ஆனால் கொஞ்சம் நெளியும். அதே மாதிரி லாஸ்ட்டில் நெளிப்பு எடுத்துக்க வேண்டியதாங்க. இப்போ பாருங்கள், சுத்தியில் வச்சு அதே மாதிரி இந்த கரவையில் வச்சு நான் அடிக்கிறேன். சுத்தியல்னால் பாருங்கள், இந்த மாதிரி வளைவாக இருக்கும் அடிக்கக்கூடிய பகுதி, அதை வச்சு தான் நம்ம அடிக்கணும். உங்களுக்கு நான் பாத்திரத்தில் ஓட்டை அடிக்கிறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல்லையே ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்கும், அதுக்குள்ளே போய் பாத்திரம் பயன்படுத்தும் முறை அப்படின்னு ஒரு ஃபோல்டரே இருக்குங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய பயனுள்ள வீடியோலாம் இருக்கும், போய் பாருங்கள். இந்த மாதிரி அலுமினிய பாத்திரம் ஓட்டையாச்சுன்னா தூக்கி கீழே போட்டுறாமல் இந்த மாதிரி நம்ம அடைச்சி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனுக்கு நமக்கு தேவையான டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம அலுமினிய பாத்திரமே ஓடை போயிடுச்சுன்னா அதை பழசில் போட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கிடுவோம். இனிமேல் தூக்கி போட வேண்டாங்க. இந்த மாதிரி ஒரு சுத்தியல் இருந்தாலே போதும். பாருங்கள், ஓட்டையை சூப்பராக அடைச்சிட்டேன். இப்போ இதை நான் நெளிப்பு எடுக்கிறதுக்கு அதே மாதிரி சுத்தியில் உள்ள குடி தட்டினேன்னா அந்த நெளிப்பு வந்துடுங்க. நீங்கள் பருப்பு மத்து இருந்தால் அதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இந்த பக்கம் உள்ள ஓட்டையும் நான் அடைக்க போகிறேங்க. இப்படி தான் நாங்கள் அலுமினிய பாத்திரம் செய்கிறவங்க ஓட்டை இருந்தால் அடைச்சிருவோம். இப்போ நம்ம ஓட்டையை அடைச்சிட்டு நம்ம அந்த அம்மாக்கிட்டேயே போய் கொடுக்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஓட்டை அடைச்சிட்டதுன்னு. இதுக்கு நாங்கள் இந்த கரவையை தாங்க பயன்படுத்துகிறோம். இப்போது 2 பாத்திரத்துலையுமே ஓட்டையை அடைச்சாச்சு. வாங்க அந்த அம்மாக்கிட்ட போய் கொடுத்துடலாம். நல்லா அடைச்சிருக்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பார்ப்போம்.